குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எஸ் வி ரங்கராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கதைகள் எழுதும் போதே ரங்கராவுக்கு கேரக்டர் வந்துடும் அதில். அதுக்கு தவிர ஏன்னா அந்த எஸ் வி ரங்கராவுக்காகவே ஒரு படத்தை அவர் விட்டார். ரங்கராவை அவர் சொல்லியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து அவருக்கு பதிலாக பாலையாவை போடணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை இவர் ஒத்துக்கலை. இன்னொரு விஷயம் என்னன்னா கற்பகம் ஸ்டுடியோன்றது போர்டே இருக்காது எங்கள் ஸ்டுடியோவில். ரெண்டாவது எங்கள் ஸ்டுடியோ வந்து மூட மாட்டாங்க, நைட் திறந்தே இருக்கும். அன்பேவா ரிலீஸ் ஆகிறப்போ இது சித்தி ரிலீஸ் ஆச்சு, குளோபில் ரிலீஸ் ஆச்சு. அன்பேவா வந்து இப்போ கேஷனில் ரிலீஸ் ஆச்சு. அந்த டயத்தில் சித்தி தான் நல்லா போச்சு. திருச்சியில் வந்து 125வது நாள் ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா அப்போ சரோஜதேவும் கூட தான் போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க ப்ரோக்ராமுக்கு போகும்போது ஒன்றா தான் போயிருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து குரூப் வந்து அந்த கல்லால் அடித்து அதை வந்து அந்த இதை அடிச்சிருக்காங்க. அது வண்டி கண்ணாடியெல்லாம் வளைஞ்சிருது. அது பேப்பரில் வந்தது. அதில் எப்படி வந்ததுன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சரோஜதேவியும் ஒரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மற்றவங்கலாம் போகும்போது இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்தது. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பா பகுதியில் இன்று இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறார். அவருடைய மகன் கேஎஸ்டி வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னோட முதல் கண் வணக்கத்தை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா வந்து குடும்ப கதைகளுக்கு ரொம்பவே பெயர் பெற்றவர் சார். அவருடைய படங்கள்னாக்கா வந்து லேடிஸ்க்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆரம்ப காலத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அவருடைய ஆரம்ப காலம் எடுத்துட்டா அவர் கூட பிறந்தவர்கள் மொத்தம் அவர் 8வது. ஆக்சுவலாக மொத்தம் 10 பேர் பிறந்தது. அதில் இது 8வதாக இவர் பிறந்தார். அவர் எங்கள் தாத்தா வந்து அவர் இந்த நகை செய்கிறவங்க ஆச்சாரிங்க. அது சாக்கோட்டையில் அவங்க இருந்தாங்க. இவங்க 8வதாக இருந்தாலும் அதுக்கு இவருக்கு மேலே மற்றவங்களும் அக்கா அவங்களாம் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால தான் இவருக்கு பேரே வந்து கோபாலகிருஷ்ணன் வச்சாங்க 8வதுனால. ஒரு பீரியடில் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க. என்னென்னா இப்போ அவர் அப்பா வந்து குடும்ப பாங்கான கதைகள் எழுதுறதுக்கு காரணமே வந்து அவரோட குடும்ப சூழ்நிலையும் தான். ஏன்னா அந்த பீரியடில் வந்து தம்பியை வந்து ஒரு பாரமாக எடுத்துக்கிட்டாங்க. தம்பி 2 பேர், எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் 2 பேருமே வந்து அக்கா குடும்பத்தில் வந்து அது ஒரு பாரமாக ஃபீல் பண்ணாங்க. அவர் சரியாக கவனிக்கவும் இல்லை. திண்ணையில் உட்கார வச்சுருப்பாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க போனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்ணார். அப்போது ஸ்ரீரங்கத்தில் அந்த ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனியில் போய் அவரும் சேர்ந்தார். எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், ஏன்னா அவரும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவர் தான். பட் அண்ணனுக்காக வந்து அவருக்கு செலவுக்கெல்லாம் பணம் வேணும்னா இவர் ரொட்டி கடையில் போய் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்து இவர் வந்ததுக்கப்புறம் சென்னையில் வந்து அவர் இந்த ரேடியோ மெக்கானிக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் சித்தப்பா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு அனுசரவாக இருந்தாங்க. ஏன்னா அப்பாவோட எல்லா படங்களுக்கும் கேஎஸ் சபரிநாதன் அவர் தான் தயாரிப்பு பார்வையன் வரும். ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் அங்கே ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனியில் போய் சேர்ந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனியில் பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பாய்ஸ் கம்பெனி இருந்தவங்களாம். இப்போ சிவாஜி ஒரு பாய்ஸ் கம்பெனி இருந்தார். அப்போ எங்கள் ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனியில் வந்து நம்பியார் இருந்தார். நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப சீனியர் அப்போ நம்பியார் இருந்தார். அப்போ தான் வந்து ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனியில் ஐயப்ப நாடகம் போட்டாங்க. ஐயப்ப நாடகம் போடும்போது அவங்க தான் நம்பியாரை வந்து அந்த காலத்தில் இந்த வயசு நடிகர்கள் எல்லாத்தையும் அவங்க கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனாங்க. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு அப்போ வந்து யாருக்கும் அதை பற்றி ஒரு பாப்புலேட்டே தெரியாது. நான் சொல்கிறது 40s 50s அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அது ஐயப்பன் நாடகம் போட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாடகங்கள் நிறைய நாடகங்கள் போட்டாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது எல்லாமே கற்றுக் கொடுக்கும். சமையல்லேருந்து ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, இதெல்லாமே அவங்க எல்லாமே படிக்கணும். ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். எல்லா லாங்குவேஜும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபாட்டு அது போடணும். உங்களுக்கு ராஜபாட்டு 2மே போட்டாகணும். ஸோ எல்லோரும் எந்த வயசும் எப்போ வேணாலும் போடுற அளவுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் அந்த வகையில் அப்போ வந்து அங்கே வந்து ஆக்டிங்கில் தான் இருந்தார். அங்கே ஏன்னா 2வது இந்த எல்லாமே கற்றுக் கொடுத்தனால வந்து அவருக்கு அந்த வசனங்கள் எழுதுறதுல அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் வந்து. காரணம் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு திறமை என்னென்னா, ஒரு புக்கை படித்தாருன்னா அது ஃபுல்லாக
அப்படியே படித்து முடிச்சிட்டாருன்னா எந்த பேஜில் நீங்கள் நம்பர் சொன்னாலும் அந்த நம்பரை சொல்லி அப்படியே சொல்லுவார். அதை அப்படியே அவருக்கு அப்படி கம்ப்யூட்டர் மாதிரி ஃபுல்லாகவே இறங்கிடும் எல்லாமே. வந்து ராமாயணமானு சரி, பகவானது நிறைய புஸ்தகங்கள் அவர் படிப்பார். ஒரு பீரியடில் வந்து அவருக்கு அவரோட பிஸியாக இல்லாமல் அந்த பீரியட் முடிஞ்ச டைம், அதாவது நான் சொல்கிறது 90s அப்புறம் அவர் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கதா காலட்சேபம் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க. ஹைலைட் ஆனது வந்து எதிர்பாராத படத்துல தான். ஆமாம், பாடல் பாடல் எழுத காதலாகி போனேன், காதலாகின்னு கடியாகி காயாகி போனேன்ற பாட்டு. அதே மாதிரி உன்னழகை அது வந்து உத்தமபுத்திரன்ல. அதில் அதில் அது என்ன அவர் இருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராவ் வந்து டைரக்ட் பண்ணார். அவர் ஸ்ரீதர வசனம் வசனம் உதவியாகவும் இருந்தார், அப்பா பாட்டும் எழுதியிருக்காரு அதில். ஓ சரி. ஜி ராமநாத ஐயர் வந்து மியூசிக் அதில் அவங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய பெரிய கலைஞர்கள்லாம் அதில் இருந்திருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உத்தமபுத்திரனில் அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க அதில். ஆனால் அவ்வளோ கவிஞர்கள் இருந்தாலும் இவர் ஹைலைட் பண்ணி வந்துட்டார் இல்லையா அந்த இது. ஆமாம், அதுக்கப்புறம் ஏன் சார் கொஞ்சம் குறைச்சிட்டாரு? ஏன்னா அவரு நிறைய படம் எடுக்கும்போது அவரே எழுதியிருக்கலாம் பாடல்கள். அதுதான் வந்து வாலி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஓ சரி. அப்பாவை பற்றி. இன்னைக்கு நான் வந்து அப்போ ரஜினி கூட நான் சொன்னதை திருப்பி சொன்னார். நான் வந்து கேஎஸ்ஜி அது எம்எஸ்சி குறிப்பிட்டு தான் அவர் சொன்னார். எம்எஸ்சி வந்து கேஎஸ்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒரு பாட்டுக்குன்னு சொல்லி. அப்புறம் 4 பாட்டு நான் பண்ணேன். கற்பகம் பண்ணும்போது இன்னும் மற்ற ஒரு சைடில் 2 படங்கள், வேறு 2 படங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது. அந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அப்பா வந்து அந்த காலத்தில் தன்னோட நாடகங்களில் அந்த ராஜபாட்டு, அதாவது வந்து கம்பெனியில் வேலை செஞ்சவங்க அடிகள் அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் பண்ணுற படங்கள் எல்லாருமே பாய்ஸ் கம்பெனி பொதுவாக, அது மட்டும் இல்லை, பாய்ஸ் கம்பெனியில் யாராக இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் ரெகுலராக வந்து அங்கே வேலை நடந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வெங்கட் பிரபு எடுத்துகிட்டா அவர் சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு லோகேஷ் கனகராஜன் எடுத்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து நெல்சன் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சு அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் இவர் பண்ணது எல்லாமே இந்த பாய்ஸ் கம்பெனியில் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அதுக்காகவே வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அதில் யாரையாவது? வீராசாமி இருந்தார், கரிகோல் ராஜ் இருந்தார், அவங்களுக்கு அப்புறம் வந்து நடராஜன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து மாமா பாட்டில் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அதான் கள்ளப்பாட்டு நடராஜன் தான் சொல்ல. அதில் தான் எனக்கு கள்ளப்பாட்டுன்ற பேரை வந்தது. அவங்களுக்குலாம் ரெகுலராக கொடுத்து. அப்புறம் குமரிமுத்து இருக்கார்ல, அவரோட அண்ணன் ரெகுலராக கொடுத்து. நிறைய பேர், சாமி கண்ணன். நீங்கள் அவரோட ரெகுலர் ஆக்டர்ஸை பற்றி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரும் வந்து எஸ்வி ரங்கராவ் சார். ஏன்னா அப்பாவுடைய பெரும்பாலான படங்களில் வந்து எஸ்வி ரங்கராவ் வந்து அது எஸ்வி ரங்கராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கதைகள் எழுதும் போதே ரங்கராவுக்கு கேரக்டர் வந்துடும் அதில். அதுக்கு தவிர ஏன்னா அந்த எஸ்வி ரங்கராவுக்காகவே ஒரு படத்தை அவர் விட்டார் அப்பா. ஓ சரி சரி. எஸ்வி ரங்கராவ் அவர் சொல்லியிருக்காரு அந்த கேரக்டரை. அந்த கேரக்டர் வந்து அவருக்கு பதிலாக பாலையாவை பொண்ணுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓ சரி சரி. அது இவர் ஒத்துக்கலை. அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக, அது வேற ஒரு சில காரணங்களுக்காக அந்த படம் நின்றுடுச்சு. ஆனால் வந்து அப்பா வந்து அதில் அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து எனக்கு வேணாம், அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த படம் வந்து கற்பகம் ஆரம்பத்தில் வந்து அதில் ஜெமினி கணேசன் கேரக்டர் ஆக்ட் பண்ணது எம்ஜிஆர். ஒரு நாள் ஷூட்டிங் கூட நடந்தது. ஓ அப்படியா? ஆமாம், எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு பாலையாவை போடலான்ட்டு. அப்பா அது ஒத்துக்கல, இந்த கேரக்டர் ரங்கராவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கப்புறம் மாற்றி அதனால் அந்த மாதிரி மாற்றலை அவங்க. அதை வந்து அது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து படம் வசதிகள் இல்லை, கொஞ்சம் நின்று போச்சு படங்கள். அது அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை வந்து திருப்பி அப்பா பண்ணும்போது ஜெமினி கணேசனை வச்சு ரங்கராவை வச்சு பண்ணார். இது நீங்கள் ரங்கராவை சொன்ன உடனே இது எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லா படங்களும் ஒவ்வொரு படங்களுக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வம் படத்தில் ரங்கராவை பண்ணது கடைசியில் யமதர்மனா வருவார், அந்த காமெடியாக இருக்கும். ஆமாம், அது அப்புறம் பேசும் தெய்வத்தில் ரங்கராவ் வருது. கற்பமும் சரி, கை கொடுத்த தெய்வமும் சரி, ரங்கராவ் இல்லாத படம் இல்லை. அப்புறம் வந்து கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரங்கராவ் ஹீரோ மாதிரியே தான் எடுத்தார். ஆமாம் ஆமாம். அந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு, ஆமாம், அந்த படம் தான் திருப்பி ரீமேக் படிக்காத படையார் அப்பா பண்ணார். அந்த ரீமேக் கல்ச்சரை வந்து முதல்ல கொண்டு வந்ததும் உங்கள் அப்பா தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கராவ் தான் அதில் மெயினாக இருந்தார். அதுக்கு ஆக்சுவலாக அந்த படத்துக்கு முதல்ல அப்பா வச்ச பேர் வந்து அன்னமிட்ட கை. எஸ்வி சுப்பையாவும். ஆமாம், அன்னமிட்ட. ஏன்னா அதில் வந்து
அண்ணம்ன்றது அண்ணம்மாளுன்றது தான் வந்து அந்த அண்ணி கேரக்டர், அவங்க தம்பியோட ஒய்ஃப் கேரக்டர். அவங்க தான் வந்து இவருக்கு கல்யாணம் ஆகாது. ஆமா. அவங்க அந்த மாதிரி தமிழ் ஒரு நாட்டிலே தாய்மை பார்த்துட்டு உள்ள இருக்கோம். கேரக்டர் அவங்க பத்மினி அம்மா பண்ணாங்க அதில். அன்னமிட்ட கைன்றது அவர் அப்பா வச்சிருந்த பேர். அதை வந்து அவன் விஜயார் படத்துக்காக போயிடுச்சு அது. அப்புறம் அவர் அதை வந்து எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் தான் வந்து கண்கண்ட தேவன் அந்த படம் அப்போ ஆரம்பத்தில் அது ஏன் இப்போ சரியாக போகக்கூடிய சூழ்நிலை வரல. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வந்துச்சு முன்னாடி படம். ஓ. இது வெறும் கண்கண்ட தெய்வம்னு அவர் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ மாதிரி வைரல்லாம் கிடையாது இல்லை உங்களுக்கு. ஆமா. அப்போல்லாம் வந்து பேப்பரு, புஸ்தகம், போஸ்டர் தான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அது பெருசாக படல. ஆனால் வந்து நல்ல நேம், ரொம்ப அருமையான படம் ஒன்று. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை அப்பா ரீமேக் கூட படிக்காத பண்ணியான்னு பண்ணாங்க. அது வந்து இளையராஜா போட்டார் மியூசிக்கு. அந்த படத்துக்கு வந்து அப்போ கேவி மாதவன் போட்டது. இதில் வந்து சிவாஜியும் தேங்காய் சீனிவாசனும் பண்ணாங்க. கேஆர் விஜயா அம்மா இன்னொன்று வந்து கேஆர் விஜயா அம்மாவோட 200வது படம் அது. கேஆர் விஜயா அவங்களை குறித்து சொல்லும்போது கேஆர் விஜயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாகவும் நெருக்கமாகவும் இருந்தாங்க இல்லையா அப்பா கூட. ரொம்ப அவங்கள மாதிரி குரு பக்தி உள்ளவங்க யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியிலே ஒன்றா ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தகவல் கேள்வி உண்மையா அப்பாவுக்கு வந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கு இடத்த ஏதோ கொடுத்தாங்க. அது பார்ட்னராக இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1965 64 65 தான். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஜிஎன் செட்டி ரோடு. அது இப்போ வந்து டிசி மேனார்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி. ஜிஎன் செட்டி ரோடில். அதுதான் வந்து எங்களோட ஆஃபீஸ். சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸு, அமர்ஜோதி மூவிஸ், சித்ரா மூவிஸ் ஆஃபீஸு. அது 8 கிரவுண்டு அது. அது வந்து ஆக்சுவலாக வந்து அப்போ விலைக்கு வந்தது 1.25 லட்ச ரூபாய்க்கு. அந்த பீரியடில் 1.25 லட்ச ரூபா. 8 கிரவுண்ட் வந்து 1.25 லட்ச ரூபாய்க்கு அப்போ வந்தது. இப்போ தான் இவங்களுக்கு வந்து இங்கே வந்து 35 கிரவுண்டில் வந்து ஸ்டுடியோ கட்டலான்னு நினைக்கும் போது, ஏன்னா அப்பாவோட படங்கள் நிறைய பரணி ஸ்டுடியோலையும் மற்ற ஸ்டுடியோலையும் வாணி ஸ்டுடியோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சொந்தமாக ஸ்டுடியோ பண்ணணும்னு ஆசைப்படும் போது சரி, நான் அது அவருக்கு விலைக்கு வந்தது. அது வாங்கும்போது அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ விஜயம்மாட்ட சொல்லி நீங்களும் இதில் பார்ட்னராக சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அவங்களையும் பார்ட்னராகவும் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்தாங்க. சேர்ந்து அந்த இடத்த வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்போது தான் வந்து 1,60,000 ரூபாய்க்கு இந்த வீடு வந்துச்சு. இப்போ டி நகரில் இருந்தாங்களா, இப்போ வித்துட்டாங்க அந்த வீடை. அது 10 கிரவுண்ட் வீடு. அது அவங்களுக்கு விலைக்கு வந்தது. ஸோ அப்பா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அப்போ நான் வந்து எனக்கு வந்து இதில் வேணாம், நான் அந்த வீடு நாங்கள் வாங்கிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு வந்திருக்கணும்னு. சரிண்ணா. அப்புறம் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் விலைக்கு அவங்க கொடுத்த அந்த பணம் 50,000 ரூபா 60,000 கொடுத்தா. அந்த படத்தை அப்பா சித்தப்பா தான் கொடுத்து அந்த வீடு வாங்கினாங்க. இதுலேருந்து எடுத்து வாங்கினாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணது. ஆரம்பத்தில் அப்பா ரொம்ப குரு பக்தியோட ரொம்ப. ஆமாம், அதனால தான் அதை வந்து கற்பகம்னு பேர் வச்சது. ஏன்னா கற்பகம் ஸ்டுடியோ, கற்பகம் அந்த கேஆர் விஜயா பேர் கற்பகம். அந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஒரு பசுமாடு இருக்கும், அது பேர் கற்பகம். ஸோ கற்பகலட்சுமின்றது ஒரு விஷயமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கற்பகம் ஸ்டுடியோன்றது போர்டே இருக்காது எங்கள் ஸ்டுடியோவில். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டுடியோலையும் வந்து அந்த போர்டு இருக்கும். அந்த பிகினிங்கில் இருந்தோ அதோட சரி, போர்டே கிடையாது. 2வது எங்கள் ஸ்டுடியோ வந்து மூட மாட்டாங்க. நைட் திறந்தே இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நான் நிறைய படங்கள் பண்ணுறேன், சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன். டெக்னீஷியன்ஸில் எல்லோரும் பேர், சார் உங்கள் ஸ்டுடியோ தான் சார் எங்களுக்கு இடமே, நாங்கள் அங்கே வந்து திண்ணையில் உட்காந்துப்போம், யாராவது கேட்டால் கற்பகம் ஸ்டுடியோக்கு வந்துருன்னுவாங்க. அங்கே மீட் பண்ணுறது, டிஸ்கஷனு. இப்போ எப்படி மாலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த இடம் ஒரு ஃப்ரீயாக. ஏன்னா ஒரு சென்டரான இடம். யாருமே நம்ம கேட்குற அது அப்படியே பழகிடுச்சு. அங்கே உட்காருவாங்க, பேசிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. அப்படி தான் அங்கே இருந்தது. அது 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 யாருமே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ அதுவும் எல்லாருக்கும் ஒரு வாசல், ஒரு தலைவாசல் மாதிரி இருந்தது ஒருத்தருக்கும். இப்போ அப்பா அதே மாதிரி படம் எடுக்க வந்துட்டு அந்த காலகட்டத்தில் புராண படங்கள் இல்லை சரித்திர படங்கள் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு வெற்றிகரமாக. ஆனால் இவர் வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் குடும்ப கதை அப்படின்னு செட் பண்ணார். எப்படி அந்த தைரியம் வந்துச்சு அவருக்கு இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு? அதை பற்றியாவது சொல்லியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து நான் சொன்னதில்ல, அவர் வந்து அவர் குடும்பத்தில் அவர் கஷ்டப்பட்டது சூழ்நிலைகள், அவங்க கூட நான் 10 பேர் கூட பிறந்தார், அக்கா தங்கச்சி கூட விஷயங்கள், இதெல்லாம் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு தம்பின்னு அவர் ஆரம்பித்து முதல்ல எழுதுனதே குடும்ப பாங்கான கதையை தான் அவர் எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டுகள் எழுதிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெளி கதைகள் வாங்கி அதை வெளி கதைகள்னால் இப்போ அவர் வெளியில் பசங்க எழுதுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அன்னை படம், அது வந்து பெங்காலி கதை. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு நிறைய வந்து பெங்காலி சப்ஜெக்ட்ஸு நாடகங்கள் வந்து வாங்கி பண்ணாங்க. அவங்க பெங்கால் அந்த கதைகள்லாம் அது வாங்கி படம் மூலக்கதையாக இருக்கும். அப்புறம் அப்பா அது வரும்போது
அதை வந்து பண்ணியிருக்காரு. அது அவருக்கு அமைஞ்சுது. அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலி சப்ஜெக்டாக அவருக்கு அமைஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்லே ரொம்ப வந்து ஸ்பெஷலைஸ்டுன்ற மாரி ஒரு வந்து ஏன்னா அவருக்கு வந்து அது கைவந்த கலையா போயிருச்சு. ஸோ, அதனால அவர் அதிலேயே வந்து அந்த பாணியிலேயே அவர் அந்த பாணிய விட்டு விலகாம, அதிலேயே தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆக்ஷன் இதுக்கே போல. அதனால அவர் எம்ஜிஆர் வச்சு இயக்கவே இல்லை இல்ல. எம்ஜிஆர் வச்சு இயக்கவே இல்ல. அவரு எம்ஜிஆர் வச்சு இயக்கணும்னா இந்த மாரி தான் இயக்கணும். அதான் முதல்ல கற்பவும் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா பார்த்தீங்களா? அதை பத்தி பிளான் எதுவும் பண்ணலையா? எம்ஜிஆர் வச்சு இயக்கணும் அப்புறம் வந்து யோசிக்கல. இல்ல. அது ஒரு ச ச அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல நட்பே இருந்தது. அந்த காலத்துலேருந்து இப்ப வந்து அப்பா டைரக்டரா ஆவறதுக்கு முன்னாடிலேருந்தே அவருக்கு மேல ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. நிறைய விஷயங்கள் அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நட்பே இருந்தது. அப்படி இருக்கும்போது, அ அப்பா வந்து ரொம்ப அப்பாவோட படங்கள் தான் எம்ஜிஆரோட படங்களுக்கு காம்படிஷனா வரும். அன்பே வா ரிலீஸ் ஆகுறப்போ, அ இது சித்தி ரிலீஸ் ஆச்சு. குளோப்ல ரிலீஸ் ஆச்சு. அன்பே வா வந்து இப்ப கேஷ்னோல ரிலீஸ் ஆச்சு. அந்த டயத்துல சித்தி தான் நல்லா போச்சு. ஓ. அன்பே வாவுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக், சித்திக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக். அது எம்.ஆர். ராதா. அது எம்.ஆர். ராதா, பத்மினி. ஆமா. அது அந்த காம்பினேஷன் அது யாருமே நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஜெமினி அப்போ அவுட்டேட் ஆவறாரு. அப்போ வந்து ஜெமினி ஜெமினி இப்ப ரங்கராவ் மாரி ஜெமினியும் நெறைய படங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்காரு. புரியுதா? அவருடைய ஹீரோஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெமினி, முத்துராமன், அவர் சிவாஜி, எஸ்.எஸ்.ஆர். இந்த 4 பேர். 4 பேர்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் சார்? அவருக்கு ஆக்சுவலா ரொம்ப புடிச்சதுன்னா, ஜெமினி கணேசன். ரொம்ப கம்ஃபர்ட் அவரோட work ரொம்ப பண்றது. கம்ஃபர்ட். ஆனா எல்லாருமே வந்து இவர வந்து வாத்தியாரே அப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். நல்லா அவர் வந்து ஏன்னா அவர் சொல்ற விதம், கதை சொல்ற விதமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆரம்பத்திலே கேரக்டரும் நடிச்சு காட்டுவார். நடிச்சு காட்டுவாரு. அவருக்கு பிடிக்கும். அவர் சொல்லி அப்படியே அவங்கள அந்த கேரக்டர் கொண்டாந்துருவாரு. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட கதை சொன்னாருன்னா, அப்பா அந்த கேரக்டர் வந்துரும். அவங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தது. அதனால வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அவர் குடுத்திருந்தாரு. அவரோட கேரக்டர்ஸ் ஜெமினிக்கு நிறைய குடுத்திருந்தாரு. எதுவா இருந்தாலும் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி கேரக்டர் அதில வந்து சென்டரா இருக்கும். ஹீரோவா இருந்தா கூட, ஆ ஒரு லேடீஸ் வந்து அது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் வரும். இல்ல கதாநாயகி இல்லன்னா மத்த கேரக்டர் கூட முக்கியத்துவம் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா, பணமா பாசமால எஸ். வரலட்சுமி இருந்தாங்க. ஆமா. அதில சரோஜா தேவி பண்ணாலும், எஸ். வரலட்சுமி இருந்தாங்க. இதுதான் நீங்க கேட்டீங்களே, அதுக்கு வந்து பதில் என்னன்னா, எம்ஜிஆரோட அவரோட நிறைய வந்து அ அ அவங்க படம் பண்ணலைன்னா கூட, ஆரம்ப காலத்தில அவருக்கு ஒரு நட்பு இருந்தது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமா பாசமா. 1968ல அது ரிலீஸ் ஆச்சு படம். அப்போ வந்து வெறும் ₹1,50,000 என்எஸ்சி கொடுத்து ₹25,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆச்சு. அது இன்னைக்கு கணக்குல எங்கே எத்தனை கோடி கிட்ட போகும் அந்த மாரி. சரோஜா தேவி அதில ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சரோஜா தேவிக்கு மார்க்கெட் அவுட். அவங்க வந்து எவ்வளோ படங்கள் பண்ணி மார்க்கெட் அவுட். அதில பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசனுக்கும் அந்த அளவுக்கு இல்ல. சரோஜா தேவிக்கும் இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். வரலட்சுமி நாடகத்திலேருந்து வந்தாங்க. அதே மாரி டி.கே. பகவதி பகவதி பண்ணாங்க. அதில ஒரே ஹைலைட் யாருன்னா நாகேஷ் மட்டும். அப்புறம் அந்த எழுதல் படம் பாட்டு. நாகேஷ் பிளஸ் வந்து நிர்மலா. ஐ லைக் நிர்மலான்ற பேர் வந்து அந்த படத்துல தான் வந்தது. அதுக்கு என்னமோ விஜய் நிர்மலா தான். அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி சித்தியில வந்து அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஓ! சரி. விஜய் நிர்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்பா தான். ஓ! சரி. அவங்க தெலுங்குல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த படத்துல அலேக் நிர்மலான்னு வந்தது. ஸோ நாகேஷ் தான் ஹைலைட் அந்த படத்துல. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் வெள்ளி விழா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாடினாங்க. அப்பா வந்து நல்ல வசதியாக இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8, 9 கார் வச்சதெல்லாம் ஃபாரின் கார்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தார். அப்போது செவர்லைட் காரில் வந்து தான் போனது. அப்போது வந்து திருச்சியில் வந்து 125வது நாள் ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கு அப்பா அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ சரோஜா தேவும் கூட தான் போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க ப்ரோக்ராமுக்கு போகும்போது ஒன்றா தான் போயிருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து குரூப் வந்து அந்த கல்லால் அடித்து அதை வந்து அந்த இதை அடிச்சிருக்காங்க. அது வண்டி கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருது. அது பேப்பரில் வந்தது. அதில் எப்படி வந்ததுன்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சரோஜா தேவியும் அவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மற்றவங்க எல்லாம் போகும்போது இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்தது. ஸோ அது பேப்பரில் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்தது. என்னன்னா, என்னடா இது மாதிரி பேப்பரில் நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க பண்ணதுக்கு ஏன் நம்மகிட்ட இது பண்ணாருன்னு சொல்லிட்டு, அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அப்போ அண்ணா இருக்காரு. அண்ணா தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த பீரியடில்.
ஸோ அண்ணாவை பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கார், அப்பாட்ட சொல்லியிருக்காரு, அது மாதிரி இந்த மாதிரி இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு தர்மசங்கமாக சொல்லி இது எப்படி இதுலேருந்து இது பண்ணுறது அப்படின்னு அவரும் தப்பாக நினைக்கூடாதுன்னா அப்போ எம்ஜிஆர் தப்பா நினைச்சக்கூடாது. அப்போது அண்ணா என்ன சொன்னார், ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ செய்யி. உனக்கு நீ இயக்குனர் திலகம், அவர் வந்து மக்கள் திலகம். இயக்குனர் திலகம் மக்கள் திலகம் முதல் முனை யாங்கினியும் சொல்லிட்டு ஒரு படத்தோட விளம்பரம் கொடு. அந்த விளம்பரம் வரட்டும், ஆனால் அந்த படத்தை நீ எடுக்க வேணாம், அது விளம்பரம் கொடு அப்படின்னா தங்கத்திலே வைரம் அப்படின்ற ஒரு படம் தினத்தஞ்சியில் ஃபுல் பேஜ் இப்போ கூட நான் வச்சுருக்கேன். அதோட இது திரையசை திலகம் கே வி மாதர் மியூசிக்கு, இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன், மக்கள் திலகம் இயக்குனர் திலகம் முதல் முறையாக இணையம், அப்புறம் சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் போட்டு வந்தது. அதில் விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்தோடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து இது கடையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போனால் கூட அந்த இது அப்போ அண்ணாவை மீட் பண்ணுறதுக்கு கூட எங்கேயாவது போனால் கூட யாராவது வந்து சிஐடிஎஸ் மாதிரி யாராவது வந்து நிற்பாங்க. அவருக்கு வந்து இவருக்கு என்னென்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எம்ஜிஆரோட ஆளுங்களோன்றது இவருக்கு ஒரு நினைப்பு. அதுக்கு தான் அண்ணாட்ட போனால் அப்போ அண்ணா பண்ண சொல்ல நான் பார்த்துக்கிறேன், இது விளம்பரம் கொடுங்க. விளம்பரம் கொடுத்த போனால் அதுக்கப்புறம் அப்பா வந்து நிறைய ஊர்களுக்கு குற்றாலம் அங்கே இங்கெல்லாம் போயிருக்காரு. அது டிஸ்கஷன் போகும்போதெல்லாம் அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க வந்து நிற்பாங்க. வந்து நின்னோன்னு இவருக்கு என்னடா திருப்பி இவர் சொன்னதுக்கப்புறம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் இவர் போய் திருப்பி அண்ணாவை பார்க்கும்போது அதை நான் அனுப்பின ஆள் தான்ப்பா, உனக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சிபிசிஐடி ஆளுங்களை அனுப்பினேன். அதனால் உனக்கு ஒன்றும் எந்த ப்ராப்ளம் வராது, நீங்கள் தைரியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அப்புறம் தான் குலமா படம் அப்பா எடுத்தார். குலமா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி, ஜெய்சங்கர், அதில் வந்து வாணிஸ்ரீ பண்ணாங்க. அப்புறம் வந்து பத்மினி அம்மா இருந்தாங்க. வாணிஸ்ரீ அதில் அந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோலில் இருந்தது வந்து மஞ்சுளா. சாந்தி நிலையன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சுளா வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது வந்து சின்ன பொண்ணாக அதில் ஆக்ட் பண்ணிருக்கோம். ஆமாம். இதில் வந்து அந்த வயசுக்கு வந்த பொண்ணாக இருக்கும், அதுதான் இப்போ அறிமுகப்படுத்தினார். அது கொஞ்சம் பல்லெல்லாம் ப்ராப்ளம் எங்கள் சித்தி தான் வந்து கூப்பிட்டு போய் பல் டாக்டர்லாம் இது பண்ணி ஒரு பாட்டை எடுத்துட்டாங்க. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. என்னன்னா அந்த இப்போ அப்பாவுக்கு இந்த ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேஜில் விளம்பரம் வந்ததுக்கப்புறம் படம் எடுக்கலைல்ல. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, சங்கே முழுங்குன்ற படத்துக்கு அப்பாவை வசனம் எழுத சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, அப்பாவும் அதை ஒத்துக்கிட்டார். ஓகே, ஏதோ ஒரு வகையில் அப்பா வந்து எம்ஜிஆர், ஏன்னா அவங்களுக்கு நண்பர்கள் தானே. அப்போ அது விஷயமா வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்பாவுக்கும் அவருக்கும். அப்போ நல்லா எம்ஜிஆருக்கும் இருந்து அப்போ ஸ்டுடியோவில் வந்து இந்த படம் அப்பா எடுத்துகிட்ருக்காரு, வசனமும் எழுதிட்டுருக்காரு. இந்த பாட்டை எடுத்து முடித்த உடனே எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம ஸ்டுடியோக்கு வாங்க, நம்ம தேட்டருக்கு வாங்க, நான் போட்டு காமிக்கிறேன், நான் வந்து ஒரு பாட்டு எடுத்திருக்கேன், சிவாஜி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பாட்டை அவர் பார்த்தார். இவர் வந்து வசனம் எழுதிட்டு இருந்தார் சங்கே முழங்குக்கு. அதே டைமில் குலமா அப்பா படமும் உருவாகிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த சாங் எடுத்து முடிச்சிருந்தாங்க, ஸ்டுடியோவில் எடுத்து முடிச்சிருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர்கிட்ட சொல்லி நீங்கள் அண்ணன் வாங்க, நீங்கள் படம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு பாட்டில் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தார் அந்த பாட்டை. ஜெய்சங்கரும் மஞ்சுளாவும் பண்ணது. அப்புறம் சிவாஜியும் பத்மினியும் சாங் அது பார்த்து முடித்தோன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுளா வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு கான்ட்ராக்ட் போட்டார் வீரப்பன், ஆர் வீரப்பன். இந்த படத்தில் வந்து மஞ்சுளா இல்லை, மஞ்சுளா டேட்டுக்கு இல்லை. ஸோ அப்பா வந்து அதை பற்றி அவர் ஃபீல் பண்ணலை. ஓகே, பரவாயில்ல, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணார், யார் இந்த கேரக்டர் பண்ணலான்னு சொன்னால் வாணிஸ்ரீயை சூஸ் பண்ணார். வாணிஸ்ரீ அவுடேட்டட். அப்போது வாணிஸ்ரீயும் படங்கள் வந்து டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வாணிஸ்ரீயை போட்டு அந்த படம் அது மஞ்சுளாவோட அந்த வாணிஸ்ரீக்கு வேறு லெவலில் போயிடுச்சு அதில். ஏன்னா அதில் ஒரு சீன் சிவாஜியை தூக்கி சாப்பிட்ற சீன் வரும் அதில். அந்த ஷூட்டிங்கே நான் இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது சிவாஜிகிட்ட சொல்கிறாரு, இந்த சீனை பொறுத்த வரைக்கும் வாணிஸ்ரீ சீன் தான் அது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, ஆனால் அதை என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அந்த அவங்க தான் அதில் வந்து நிற்பாங்க. அந்த சீனுன்னா அது ரொம்ப அருமையான சீன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கு வாணிஸ்ரீ. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வாணிஸ்ரீ வந்து பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி எஸ்வரலட்சுமியும் சரி, டிகே பௌதிக்கும் சரி, எல்லாருக்குமே ரீஎன்ட்ரி மாதிரி அப்பாவும் கொடுத்தாரு. நான் இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன் சார், இந்த பேசும் தெய்வம் படத்தில் வந்து சிவாஜியும் பத்மினி நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பல காட்சிகளில் வந்து பத்மினி நடிப்பை பாராட்டின அப்பா வந்து சிவாஜி ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்காக அப்பா கிட்ட வந்து சிவாஜி கோவிச்சுக்கிட்டதாகவும், என்னெல்லாம் பாராட்ட மாட்டேன்னு செல்லமாக கோவிச்சுக்கிட்டதா ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா?